வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ். எக்ஸாம் பேரில் நியூ அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஜில் பேஸ் இரண்டாவது அப்டேட் வந்து உள்ளது. ஆல்ரெடி 70% வந்து டோக்கன் வந்து கம்யூனிட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5% 5% வந்து கம்யூனிட்டிக்கே கொடுக்குறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு 2 வாரம் மட்டுமே இருக்கும். அதனால் வேகமாக உங்களுடைய லெவல் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம் பேருக்குள்ளே போகிறோம். உங்களுடைய டெலிகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனில் எக்ஸ்னு போட்டு அடிச்சிங்கன்னா வரும். நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப்பில் கீழே புதிய நபர்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அங்கே கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸோடைய லிங்க்கை டச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுவது எப்படின்னு வெப்3 வேர்ல்டு யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணி ஸ்டெப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதான் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா புதிய அப்டேட்டில் இந்த பேஜ் வந்து காட்டும். உங்களுடைய ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ காட்டும். ஸோ இது வந்து என்னுடைய ஃபோட்டோ, ஓகேங்களா? ஸோ என்னுடைய அவதார் வந்து வச்சுருக்கிறேன். இப்போது இதில் லெவல் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது என்ன சார் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த லெவல் 7 இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். உங்களுக்கு லெவல் 1ல் இருக்கும். அந்த ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா டேஸ் இன் இன்கம் 7 டேஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸப்ட் டு நெக்ஸ்ட் லெவல், அதாவது இப்போது இருக்கிற 7 லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு 3.7 மில்லியன் தேவைப்படுது. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 6.2 மில்லியன். ஓகே, இது நமக்கு மெயினாக தேவையானது டேஸ் இன் இன்கம். இது வரைக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களோ அதை காமிக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வைட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. 66 பேர் எனக்கு டைரெக்டில் இருக்காங்க. ஸோ அது காட்டுது. டெலிகிராம் யூசர் நேம் மூர்த்தி505. இந்த டெலிகிராம் யூசர் நேம் நீங்கள் தான் செட் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்கு டெலிகிராம் யூசர் நேம் இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். இந்த யூசர் நேம் வந்து லைஃப் டைம் பயன்படுத்த வேண்டும், மாற்றவே கூடாது. ஃபோன் நம்பர் எப்படி மாற்றாமல் பயன்படுத்துகிறோமோ, மெயில் ஐடி மாற்றாமல் பயன்படுத்துவதை போல் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் ப்ளஸ் இந்த டெலிகிராம் யூசர் நேம் ஸோ மாற்றாமல் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய டெலிகிராம் யூசர் நேம் இல்லைன்னா நீங்களே அதை டைப் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஹோம் பேஜுக்கு வருவோம். ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் தான். லெவல் 1ல் இருப்பீங்கன்னா லெவல் 2ல் வரணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீழே பாருங்கள், இம்ப்ரூவ் சிட்டி மைனிங்கு ஃப்ரெண்ட்ஸு கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். டெய்லி ரிவார்டு. ஸோ உங்கள் சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி ரிவார்டு கொடுப்பாங்க. இதை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், டே 1. ஸோ இங்கே டே 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? டெய்லி ரிவார்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு வந்த வருமானத்தை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் கொஸ்டின் டு டூன்னு இருக்குது. ஸோ இதை கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நான் டச் பண்ணி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ வந்த பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாமே இங்கே ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டெலிகிராமில், எக்ஸில், யூடியூப்பில், மற்ற சோசியல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஜாயின் மேஜர் கம்யூனிட்டி ஸ்டார் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸ்டார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டெலிகிராம் பயன்படுத்துறதுனால. இந்த ஸ்டாரில் மேஜரில் எப்படி ஜாயின் பண்ணுவது, ரெஃபர் லிங்க் வந்து யூடியூப்பில் கீழே நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி புதிய நபர்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி இந்த ஜாயின் மேஜர் கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்ன வருமானம்னு சொல்லி வெப்3 வேர்ல்டில் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி ஸோ பண்ணுங்கள். இந்த மாதம் இந்த மேஜர் ஸ்டார் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டெலிகிராம் யூஸ் பண்ணுறவங்க மஸ்ட்டு இந்த ஸ்டார் வந்து தேவைப்படும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 7வது லெவலில் இருக்கேன். எப்படி 7வது லெவல் வந்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற கொஸ்டின் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டக்குன்னு ஃபஸ்ட் லெவல் முடித்து 2 முடித்து 3 வந்தாச்சு. இதுக்கு மெயின் காரணம் கீழே பாருங்கள், இம்ப்ரூவ்னு இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், பர்சனல், ஆஃபீஸு, டீமு, மைனிங்னு இருக்கும். இப்போ நீங்கள் புதிதாக உங்கள் சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனல் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், மைனிங் இருக்கும், டீம் வந்து இருக்காது. ஸோ ஒரு சில ஆப்ஷன் இருக்கும், ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 1வது லெவல் முடித்து 2வது லெவல் வந்தால் தான் அடுத்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். 2வது லெவல் முடித்து 3வது லெவல் வந்தால் தான் அடுத்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். 4 முடித்து 5, அதே போல் ஒவ்வொரு லெவலும் முடித்து வரும்போது தான் அடுத்தடுத்த லெவல் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆக முடியும், ரிசீவ் பண்ணி அப்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் லெவல் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸ்போர்ட்
அதை நான் அப்கிரேட் கொடுக்குறேன். பாருங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. நியூட்ரிஷன் அதை நான் அப்கிரேட் கொடுக்குறேன். ஸோ அப்கிரேட் ஆகுது. அடுத்து மைனிங், இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து எனர்ஜி, மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி உங்கள் இதை வந்து சார்ஜ் பண்ணணும். கீழே பாருங்கள் மைனிங். ஸோ அதை டச் பண்ணுறேன். ஹோம் பேஜ் கீழே பாருங்கள் 13,900க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த செல் சார்ஜ் மாதிரி. இங்கே பாருங்கள் காயின்ஸ், ரைட் சைடில் கீழே பாருங்கள் காயின்ஸ் பர் டேப் 53. ஒரு டேப்புக்கு வந்து 53 இருக்குது. ஸோ இந்த டேப் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ரூவ் டச் பண்ணிங்கன்னா மைனிங்னு இருக்குது பாருங்கள். இந்த மைனிங்கில் போயிட்டு எனர்ஜியில் ஸோ லெவல் அப்கிரேட் பண்ணணும். ப்ராஃபிட் பர் டேப், ஒரு டேப்புக்கு எவ்வளோ வரும். ஸோ இப்போ அடுத்து எனர்ஜி ரெக்கவரி நீங்கள் அப்டேட் பண்ணணும். போனஸ் இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் டேப் வந்து 53 இருந்தது, இப்போ 50 ஆயிடுச்சு. 9,000 இருந்தது, இப்போ 14,000லேருந்து கீழே 12,000 இப்படி குறைஞ்சிட்டு வருது 11,000ன்ட்டு. ஸோ இப்படி தான் மைனிங் வந்து அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக வரும். சார் இது இல்லாமல் நைட்டு வந்து தூங்கிட்டேன், அப்பயும் எனக்காக ஏதாவது செய்ய முடியுமா? இந்த பேஜில் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பாருங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 3 ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிஸ்னஸுமே கம்பெனியோடைய அஃபிஷியல் சேனல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா இந்த வாய்ப்பை கொடுத்தா லீடராக ஃபாலோ பண்ணணும். இந்த 2 காரியங்கள் நீங்கள் செய்தால் மட்டுமே பிஸ்னஸில் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, அடுத்த அப்டேட்டு எப்படின்றது தெரிந்து கொள்ள முடியாது. பணம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதும் தெரிந்து கொள்ள முடியாது. ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி எம்டியாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 3 ஃபோட்டோ, காம்போ பேக்கு, ரிவ்யூஸு, ஸோ அதனுடைய ஆன்சரெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்து டைப் பண்ணணும் எங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 3 ஃபோட்டோ, லோ ரிஸ்க்கு, மீடியமு, ஹை ரிஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு இம்ப்ரூவில் போயிட்டு பர்சனலு, ஆஃபீஸு, டீமு, மைனிங்கில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா மேலே பாருங்கள் காயின்ஸ் பர் ஹவர்னு இருக்குது. அந்த பர் ஹவர் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பர் ஹவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது அடுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாவே லெவல் உங்களுக்கு கூடிக்கிட்டே வந்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார், இதில் பாருங்கள் ட்ரேடு என்எஃப்டி. இது வந்து நீங்கள் 5வது லெவல் 6வது லெவல் வரும்போது தான் இந்த ட்ரேடு என்எஃப்டியே ஓப்பன் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ரீமியம் ஸ்டோர் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கார்ட்ஸை டச் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஆஃப்லைன் பூஸ்ட்டு 6 ஹவர், கீழே பாருங்கள் ஆஃப்லைன் பூஸ்ட்டு 6 ஹவர், ஆஃப்லைன் பூஸ்ட்டு 12 ஹவர், ஆஃப்லைன் பூஸ்ட்டு 24 ஹவர். ஓகேங்களா. இது வந்து இருக்குது. இப்போது நான் இதில் ஒரு ஆஃப்லைன் பூஸ்ட்டு 6 ஹவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு 10 ஸ்டார் இருந்ததுனால நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ இரவு நேரத்தில் நான் தூங்கினாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஆஃப்லைன் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார் வாங்குறது எப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் வெப்3 வேர்ல்டில் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எக்ஸாம்பிளோட கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் தனியாகவே ஸ்டார் வாங்குவது எப்படின்னு சொல்லி அப்லோடு பண்ணுறேன். மறக்காமல் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேஜர் கம்யூனிட்டி, ஸோ அவங்க வந்து ஸ்டார் வந்து ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணிலே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மாதம் எக்ஸ்சேஞ்சில் வருது. அதனுடைய லிங்க்கும் கீழே வந்து நான் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிளோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுங்க. ரிஜிஸ்டர் லிங்க் யூடியூப்பில் கீழே கொடுக்குறேன். அது புதிய நபர்கள் எக்ஸாம்பிளில் ஜாயின் பண்ணுங்கள். மேஜர் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணுங்கள். மேஜர் கம்யூனிட்டியோட அப்டேட்டும் எக்ஸாம்பிளோட அப்டேட்டும் நீங்கள் வெப்3 வேர்ல்டிலே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். புதிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ணோம்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரிந்து கொள்ளலாம் பார்த்து. ஸோ இன்வைட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 66 பேர் இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா நியூ அப்டேட் வந்தது வந்து ஒரு 2 4 ஒரு 5 பேருக்கு தான் தெரிந்திருக்கு. ஓகேங்களா. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இதை விட ஒரு சந்தோஷன்ற ஒரு லீடர் வந்து 6வது லெவலுக்கு வந்துட்டார். ஸோ கனகராஜ்ன்றவர் 3வது லெவலு, சதாசிவன் சார் 3வது லெவலு, கார்த்திக் குமார் சார் 2வது லெவல், மதிக்குட்டி சார் 2வது லெவல், மீதி எல்லாம் 1வது லெவலே இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு கம்பெனியுடைய அப்டேட் வந்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தகவல் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு கால் பண்ணியாவது சொல்லணும், சார் இதுமாரி புதிய அப்டேட் வந்துருச்சு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவங்கவுங்க அடுத்தடுத்த லெவல் வரும்போது அவங்க மூலிமா சம் பர்சன்டேஜ் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேராவது இந்த வாய்ப்பை கொடுங்க. ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான். ஸோ முடிந்தவரை நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் லீடர்ஸ், ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த வாய்ப்பு 2 வாரம் மட்டும்தான் இருக்கும். இந்த அக்டோபருக்குள்ளே எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதாக தகவல். ஸோ பாருங்கள், டேப் பண்ணிகிட்டே இருக்கலாம், பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஸோ அடிக்கடி உங்களுக்கு வந்து எனர்ஜி ஃபுல்லாகும். நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நியூ அப்டேட்டு. ஸோ மறக்காமல் வெப்3 வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை லைக் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஸோ அடுத்து புதிய தகவலுடன் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் KK.